சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? காபி கீபி கொண்டு வந்து தரவா? வேணாமா, எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஆப்பிள் இருக்கு, கொண்டு வந்து தரீங்களா? ஏய் புட்டு, மணி 6 மணி ஆகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து இப்ப எதுவும் எடுத்து சாப்பிட கூடாது, அப்புறம் தொண்டை கட்டிக்குமாக்கும். எனக்கு நான் கேட்டது நீங்க கொடுத்திருக்கீங்க, நீங்க கொடுத்தது மட்டும் தான் நான் சாப்பிடணும். அம்மா எப்பவுமே அப்படித்தானே புட்டு. என்னடா உங்க அப்பா இல்ல, இன்னைக்கு நீங்க ரெண்டு கழிச்சிட்டு இருக்கீங்களா? நீ புட்டு இங்க வந்து பாருங்க, அப்பா கிஃப்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ஐ அப்பா, என்னது? அப்பா எனக்கு தானே இது. போடா, உனக்கா? இது எனக்கு தான். வீட்டுக்கு எது வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு முந்திக்கவே நீ. டேய், வீட்ல மூத்த பையன் நானு, முதல்ல எனக்கு தான். ஐயோ, இது உனக்கும் இல்ல உனக்கும் இல்ல, உங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? எனக்கா? ஐயோ பாத்துடி, ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ மாமா, அடிபட்டுச்சுங்களா? தூக்கியோடு முப்பாத்தா. ஏண்டி பார்த்து வர மாட்டியா? கொஞ்சம் இல்ல, பல்லு பகடெல்லாம் காணாம போயிருக்கும். ஐயோ மாமா, முதல்ல எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதான் ஆசையா பார்க்கலாம்னு ஓடி வந்தேன். அதுக்கு போய் இந்த சைடு வச்சுக்கிறீங்களே, என்ன கிஃப்ட்டுங்க மாமா? அடி முதல்ல உட்காரு, அப்புறம் பிரிச்சு பார்க்கலாம். என்னங்க மாமா? அடி என்ற கம்பெனியில இது ஒன்லி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் யூஸ் ஆகுன்னு சொன்னாங்க. அப்போ அது உனக்கு தானே? அதானே பார்த்தேன். நீங்களாவது எனக்காக வாங்கிட்டு வர்றதாவது கம்பெனியில் கொடுத்தாங்களாக்கும். சரி சரி, என்னன்னு தான் பார்க்கலாம். ஐ டோஸ்டரு. ஏனுங்க மாமா, இது என்ன? நீங்க வேலை பார்க்குற டிவி பொடியாட்ட இருக்குது. அம்மா, இது பேரு டோஸ்டரு. ஐ ஜாலி, இனிமே அம்மா பிரெட் எல்லாம் போட்டு தருவாங்க. ஏனுங்க மாமா, இதை வச்சு என்ன பண்றதுங்க? ஏய், பிரெட் எல்லாம் இதுல வச்சு சாண்ட்விச் பண்ணுவாங்க. பிரெட் ஆம்லெட்லாம் கேள்விப்பட்டிருக்கல, அதெல்லாம் போட தெரியுமா உனக்கு? போங்க மாமா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? போனை திறந்தோம்னா தான் எல்லாம் போடுறாங்களே, அதை பார்த்து செஞ்சிட மாட்டேன். சரி வா, 2 பேரும் கடைக்கு போயிட்டு சாண்ட்விச்சுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்டி. என்னடா ஜாலி? உங்க அப்பா எனக்கு எதுக்கு கிஃப்ட்னு சொன்னாரு? இதான் எனக்கு கிடைச்ச கிஃப்டா? உங்களுக்கு வடிச்சு கொட்டறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அது எனக்கு கிஃப்ட்னு வேற சொல்லுங்கடா நீங்க. ஏனுங்க மாமா, உங்க கம்பெனில இது கிஃப்ட்? பொண்டாட்டிங்களுக்கு எப்படிலாம் வேலை கொடுக்கலாம்னு ரூம் போட்டு யோசிப்பீங்க போல. ஏய் முப்பாத்தா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யூஸ் ஆகுன்னு கொடுத்தாங்க, அதான் உனக்கு கிஃப்ட்னு சொன்னேன். இதுல என்னடி தப்பு? மாமா, வேலையை எப்படி சீக்கிரம் பண்ணணும்னு உங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த சாண்ட்விச் எல்லாம் போட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏ, எங்க அம்மா இதெல்லாம் செஞ்சு தருவாங்கடி, சூப்பரா இருக்கும். நீதான் எப்பா பார்த்தாலும் தட்டைப்பயிர் குழம்பு, சுண்டக்கடலை குழம்பு, கொள்ளு பருப்புன்னு கடைஞ்சி எங்க உயிரை வாங்குற. ஏய், நான் கொடுக்கறதெல்லாம் சத்தான உணவு. அவங்க அம்மா மாதிரி சமைச்சு போட்டுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். 20 வயசுலயே நீ கிளம்பு ஆயிருவேன். இங்க பாருங்க மாமா, கடை கிளம்ப சொன்னீங்கன்னா பேசாம கிளம்புங்க. எதுக்கு பிள்ளைங்க கூட தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி வா போலாம். வாரு, பிக் சேல் போட்டிருக்காங்க, 70% ஆஃபராமா. வா இந்த கடைக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வண்டியை வச்சு நீங்க உயிரை வாங்குறீங்க மாமா. ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. இதெல்லாம் என்னதான் மாமா வண்டி? உன்னைய மாட்டு வண்டியில கூட்டிட்டு வந்திருக்கோனே, இந்த மாதிரி வண்டியில கூட்டிட்டு வர பத்தியா? என்ன சொல்லணும்? அடி முதல்ல கடைக்குள்ள போலாம். ஆஹா, இந்த கடை சூப்பரா இருக்கு மாமா. இந்த கடைக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டே வந்தது இல்லையா நீங்க? உனக்கெல்லாம் நம்ம காலனி பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடையே போதும். ஏனுங்க மாமா, ஏதாவது சொன்னீங்களா? ஒன்னும் இல்லடி, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ போய் ஏதாவது பாரு போ. எனக்கு பாக்குறது, கடையை எடுத்து கொடுக்கறதுக்கு யாரையாவது கூப்பிடுங்க. முப்பாத்தா, இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கலாம். என்னது? என்ன வேணா எடுத்துக்கலாமா? இது சூப்பரா இருக்கேங்க மாமா. அப்ப எடுத்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாங்களா? ஏய் மெண்டல், இப்போ என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கலாம்டி. இப்போ என்ன சொல்லிட்டாலும் இப்படி கோவப்படுறீங்க மாமா? நீங்களே எடுங்க, நான் சும்மா நின்னுட்டு இருக்கறேன். இவ ஒருத்தி கோச்சுக்கு வர செஞ்சுக்குவா. இந்த மனுஷங்கிட்ட ஏதாவது கேட்கலன்னா ரொம்ப ஓவரா பேசுறாரு. தெரியலன்னு கேட்கறேன். இப்படிலாம் 4 இடத்த கூட்டிட்டு வந்தா நமக்கு தெரியும். எப்பா பாரு அடுப்படியிலேயே போட்டு சாகடிச்சா எனக்கு எப்படி தெரியும்? ஏனுங்க மாமா, கல்லால யாரையுமே காணோம். முப்பாத்தா, வாய் வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டேன். இதை பார்த்தாலும் கல்லாப்பட்டி மாதிரி அடி இருக்கு. ஏனுங்க மாமா, இது கல்லா பெட்டி தானே? உண்மையை சொன்னா ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், ஏண்டி உயிரை வாங்குற? இது பேரு பில் கவுண்டர். நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். எங்க ஊர்ல இது கல்லா பெட்டி தான் சொல்லுவாங்க. உன்னை திருத்தவே முடியாதுடி. ஏனுங்கண்ணே, பில்லு போடுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும், நேராச்சு. அண்ணனா? முப்பாத்தா கம்மன் இரு, அது பொம்பளை. சாரிங்க மேடம். பொம்பளையா? இது என்ன இப்படி இருக்குது? சாரிங்க மேடம், உங்களை பார்த்தா பையன் மாதிரியே இருந்துச்சுங்க, அதனாலதான்.
முப்பாத்தா கம்முனிரு. அப்புறம் நீங்க அழகா முடிய நீளமா வளர்த்தி எண்ணெய் வச்சு நல்லா தலையை பின்னி பூ வச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்புறம் இது என்னங்க ட்ரெஸ், 4 பேர் வந்துட்டு போற இடத்துல முதல்ல இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு என்ன மாதிரி சுடிதார் போடுங்க. அப்படி இல்லைன்னா புடவை கட்டுங்க, அப்பதான் பார்க்க லட்சணமா இருப்பீங்க. Don't build. What? You mean my dressing sense? Idiot. Stupid lady. Ridiculous. இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இந்த பொம்பளை இந்த பேச்சு பேசுது? நல்ல வேலை, அவ கட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கிறா. அது இவளுக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிச்சுன்னா இங்க பேய் ஆடிடுவா. சாரி மேடம், ப்ளீஸ் கிவ் யூ பில். This product total bill 560. ஓகே மேம், ஐ நீட் எ கவர். ஒன் மோர் ப்ளீஸ். Sure. I give you a cover. ஏனுங்க மாமா, ஏனுங்க மாமா, என்னடி முப்பாத்தா? ஏனுங்க அந்த பொம்பளை தசு புசுங்குது, அதுக்கு பதிலாக நீங்களும் பேச வேண்டியதானே? நீங்களும் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க தானே? அந்த பொம்பளை நீ அந்த பேச்சு பேசுது, பேசாம நின்றுட்டு இருக்கீங்க குத்துக்கள் மாதிரி. முப்பாத்தா, அவங்க உன்னைய நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணில, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அதனாலதான் நான் எதுக்கு தலையிடும்னு பேசாம நின்னுட்டேன். அப்படிங்களா மாமா? பாருங்க, நான் கூட அந்த பிள்ளை நீ திட்டுச்சாக்குன்னு நினைச்சிட்டு கோமா நின்றுட்டு இருந்தேங்க மாமா. சத்தியமா அந்த புள்ள உன்னை திட்டல. வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அட இருங்க மாமா, அந்த பிள்ளை நீ புகழ் பேசியிருக்குது, 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு வரேங்க. ஏய் நில்லடி முப்பாத்தா. ஏங்க மாமா? நேரமாச்சு, பசங்களை பசியில் இருப்பாங்க. நம்ம போய் சாண்ட்விச் செய்யலாம். நாளைக்கு வந்து அந்த பிள்ளைகிட்ட பொறுமையா பேசுவியாமா? வா. சரிங்க மாமா, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பேசிக்கலாங்க. ஏன் பிள்ளை, உன்னோட பேர் என்ன? நீ பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கியாக்கோ. What? ஏனுங்க மாமா, இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் வாட் வாட்டுங்குதே, அப்படின்னா என்னங்க? முப்பாத்தா வந்துடி போயிடலாம். சரிங்க மாமா, அது கிடக்கட்டுங்க. இதுக்கு எவ்வளவு பில் ஆச்சு? ஐயோ, இவகிட்ட முழு பில்ல சொன்னோம்னா இவ அவ்வளவுதான் நம்மளை கழுவி கழுவி ஊத்துவா. அதனால கம்மியா சொல்லிடலாம். 300 ரூபா ஆச்சு முப்பாத்தா. 300 ரூபாய்ங்களா? ஏனுங்க மாமா, சுத்த விவரம் கெடுத்தமா இருக்கீங்க. 300 ரூபாய் வச்சு நான் 3 வாரத்தை ஓட்டிடுவேனாக்கோ. 300 ரூபாய்க்கு இது வாங்கலனா என்ன? ஏன் தான் இப்படி காசை கரியாக்குறீங்களோ? ஏம்ல, ஒழுங்கா பில்லு போட்டியா? இந்த 5 பொருளுக்கு 300 ரூபாயா? Sir, this lady talking too much. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் கூட்டிட்டு போயிடுறேங்க மேடம். முப்பாத்தா வா போலாம். இல்லைங்க மாமா, கூமுடத்தனமா இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னது அறிவில்லையா? ஆமா, 5 பொருள் அதாவது 300 ரூபா கொடுத்து வாங்குவானாக்கும். ஏய் அதோட ரேட் எல்லாம் ஜாஸ்திடி, அதனாலதான் அப்படி வந்திருக்குது. வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்படிங்களா? அதோட விலையா அவ்வளோ இருக்குமா? ஆமாண்டி, பிள்ளைங்களுக்காக தானே. வா, ஒரு நாள் தானே, வா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா. இதுவே எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க சொன்னா ஊர் நாய் உலக நாய் பேசுவீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் எவ்வளோ நாள் காசு செலவு பண்ணுவீங்க? எல்லாம் என்ற நேரம் கொடுமை. டேய் பாத்துடா, மூஞ்சி இது உள்ள விட்டுக்காத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா இப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. டெய்லி நான் நல்லா தான் செய்யறேன், உங்க தொண்டைங்களுக்கு தான் இறங்க மாட்டேங்குது. அம்மா அம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா, சூப்பரா இருக்குமா. சரி புட்டு, அவ்வளவுதானே, அம்மா செஞ்சு கொடுக்குறேன். ஏ முப்பாத்தா, உண்மையிலேயே சாண்ட்விச் நல்லா இருக்குடி. என்னம்மா பெரிய உலக அதிசயமாட்டோம், உனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க. பாருங்க எப்படி சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்கேன்னு. ஆமா முப்பாத்தா, நான் கூட எங்க சொதைப்பீருவியோ, காசு வேற செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்குமேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, சூப்பரா செஞ்சிருக்கிற. இந்த முப்பாத்தாவை பத்தி இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. ம், இவளை கொஞ்சம் பாராட்டிட்டோம்னா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவா. சரி சரி, நான் இதை எடுத்துட்டு போயிட்டு குஷ்பக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்களாம் சாப்பிட்டு இருங்க. இவ ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்காம திங்க மாட்டாளே. சாண்ட்விச் அம்மா, சாண்ட்விச் எங்க அம்மா செஞ்ச சாண்ட்விச். எனக்கு தானே எல்லாமே சுட சுட சாண்ட்விச். எங்க மாமியாருக்கு தான் இதெல்லாம் செய்ய தெரியுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாதான். ஏன் நாங்கெல்லாம் செய்ய மாட்டோமாக்கும். பெரிய சாண்ட்விச் உலகத்திலேயே அதிசயம். இதை செய்யறது எனக்கு கம்பசூத்திர வேலையா? சூப்பராக செஞ்சு நீ அசத்திட்டோம்ல. யாரு? முப்பாத்தாளாக்கும்.